Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 532 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மால குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தால அவன் ஏதோ பஞ்சு மத்த நினைச்சான். கடைசியில பார்த்தா அது ஒரு மெர்மைடு. சாதாரண மெர்மைடு இல்ல, அதுதான் கிங் நெப்டியூனோட பொண்ணு பிரின்சஸ். அவ லூஃபிய பார்த்தா ஐயோ என்னைய கொல்ல வந்துட்டான்னு நினைச்சு பதற ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அங்க கட் பண்ணி வெளியில கடலுக்குள்ள காட்டுறாங்க. அப்ப அந்த மண்டையில லைட் வச்சிருக்குமே மீன், அது சின்ன மீன்களை போய் சாப்பிட வருமா. உடனே அந்த பெரிய சைஸ் மான்ஸ்டர் வட்டட்சுமி அதோட மண்டையிலேயே ஒரு போட்டு ஏண்டா விளக்கண்ண ஒழுங்கா லைட் அடிச்சுட்டு போடா, இப்படி கண்டமணி அதை திங்கிறேன் இதை திங்கிறேன் அங்க என்ன போனீங்கன்னா எப்படா எனக்கு பாதை தெரியும், பள்ளி மிட்டாய் மண்டியான்னு திட்டி கூட்டு போவான. அந்த டைம் அவன ஒரு மீன் கிராஸ் பண்ணி போகும். வாவ் ஸ்நாக் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே வாய்க்குள்ள இழுக்க போவான். குழுப்ப பாத்தீங்களா, அந்த மீன் திங்க போனவன்னு அடிச்சிட்டு இவரு மீனை திங்க போறாரு. ஆக்சுவலா இவனுங்க நடக்க அந்த பிளைங் டச்மேன் கப்பலை இழுத்துக்கிட்டே போவானுங்க. அப்போ உள்ளுக்குள்ள இருக்க அந்த வேண்டர் டக்கன் பிரின்சஸ் ஷிரோஹோசி கிட்ட இருந்து ஏதாச்சும் ரிப்ளை வந்துச்சான்னு கேட்பான். ஏன்னா அவன் தான் லெட்டரா அனுப்பிட்டு இருக்கானே. சரி ஒரு நாள் 2 நாள் இல்ல ஒரு மாசம்னா கூட பரவாயில்ல, 10 வருஷமா மூதேவிக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே இல்ல. ஆனாலுமே விடாம உசுர வாங்கிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன நினைப்புன்னா அவளுக்கும் இவனை பிடிச்சிருக்கு, இவனுக்கும் அவளை பிடிச்சிருக்குது, அதனால மேரேஜ் பண்ணிக்கலான்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. இவன் என்ன நினைச்சுக்குவான்னா அவங்க அப்பன் தான் அவளை அடைச்சு வச்சு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். நான் கண்டுபிடிச்சது எல்லாமே கரெக்ட் தான். 10 வருஷமா அவளை ஸ்டீல் டவர்ல அடைச்சு வச்சிருக்கான். அவளை விட மாட்டேன், கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு அப்படியே கேவலமா ஒரு ஸ்டெப் போடுவான். பாக்கணுமே வாமிட்டா வரும். இவன் தான் கேப்டன் வெண்டர் டெக்கன் நயன். அவனும் 10 வருஷமா இதே கடலை தான் சுத்திட்டு இருக்கான். அவ அளவுக்கு பெருசாவும் அழகாவும் எந்த ஒரு பொண்ணையுமே பார்க்கலையாமா. இந்த எருமையோட எண்ணம் என்னன்னா என் கூட வாழ்ந்தா நீ வாழணும், வேற யார் கூடயாவது வாழ்ந்தீனா உன்னைய போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். ஒன்னா இவனை கல்யாணம் பண்ணணும் இல்லன்னா சாகணும். சோ அதுக்கு ஒரு கிஃப்டா உனக்கு நான் இந்த ஆக்ஸ தரேன்னு சொல்லி பூ போட்ட ஒரு ஆக்ஸ தூக்கிட்டு வீசுவானா. அது அப்படியே பீச்சுக்கிட்டு எங்கேயோ போகும். இதுதான் இவங்க மேரேஜுக்கான ஒரே ப்ரூஃபா. எப்படியாச்சும் ஏத்துக்க இல்லன்னா உனக்கு தான் ஆபத்துமா. அது கண்டவேணிக்கு போனவன கேப்டன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க மானுங்க மென்டல் பயலுகளா, அது எங்க போனாலும் கரெக்டா போயிருந்தான்னு சொல்லுவானா. அவன் சொன்ன மாதிரியே எங்கேயோ சுத்திட்டு போன அந்த ஆக்ஸ் அப்படியே ரிட்டர்ன் அந்த பேலஸ்க்கு போகும். அப்புறம் என்ன வழக்கம் போல வில்லனுக்கு சிரிக்கிற மாதிரி அவன் கொடூரமான மூஞ்ச வச்சு கேவலமா சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி யூகு கிங்டம் காட்டுறாங்க. அங்க அவ கதறி அழுதுகிட்டு இருப்பா. ஐயோ என்னைய கொல்ல வந்துட்டான்னு. அவ அழுகிற கண்ணீர் துளியில நம்மால் எஸ்கேப் ஆறதுக்குள்ளேயே படாத பாடுபடுவான். அப்பவுமே லூஃபி தெளிவா சொல்லுவான், நான் ஒரு பைரட்டு சாப்பாடு காண்டி தான் இங்க வந்தேன், சொல்றத கேளு, உன்னைய கொல்லலாம் வரலன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவ கேட்கறதாவே இல்ல. தேம்பி அழுதுட்டே இருந்தவன லூஃபிய பார்த்துட்டு இந்த கதறாலே இவகிட்ட நான் என்னத்த பேசுறதுன்னு அவன் பாட்டு நின்றுவான். இங்க இந்த காட்ஸ் எல்லாம் அடிச்சு புரண்டு வருவானுங்க. பின்ன பிரின்சஸ் அழுதுட்டு இருந்தாங்கன்னா ஏதோ பஞ்சாயத்து தானே, டவர் காட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க, ஆளுங்க யாருமே இல்லையே அப்படி இப்படின்னு அந்த வயசானவர் பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவாரு. ஆக்சுவலா ஷிஃப்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருந்த உடனே ஆள் இல்லாம போச்சாமா. இங்க இவன் மறுபடியும் சொன்னதையே தான் திருப்பி சொல்லுவா. இல்லவே இல்ல, நீ என்னைய கொல்லதான் வந்திருக்க, நீ ஒரு கொலகார பாரி, கொஞ்சம் விட்டா என்னைய கொன்றுவேன் அப்படி இப்படின்பா. ஐயோ இல்லவே இல்ல, நான் உன்னைய கொல்ல வரல, நான் பசியோட இங்க வந்தேன், ஆனா கடைசியில இங்க இருக்கிற ஃபுட்டு உன்னோடதுன்னு எனக்கு தெரியாம போச்சேம்மா. அந்த டைமுங்கும் போது அந்த வேண்டர் டெக்கன் வீசினானே ஆக்ஸ், அது அப்படியே பின்னாடி இருந்து சும்மா சுத்திக்கிட்டே வேகமா பிரின்சஸ் நோக்கி தான் வரும். நம்மளால தான் எது அட்டாக் பண்ண வந்தாலும் அதை உடனே ஃபீல் பண்ண முடியுமே, ஹாக்கியோட பவர். அப்படியே அந்த ஆக்ஸ் எங்க வரும்னா ஸ்ட்ரெயிட்டா அவளோட நெஞ்சில தான் சொருக வரும். நல்ல வேளை லூஃபி அதை கண்டுபிடிச்சதுனால எட்டையில புந்து சட்டுன்னு ஸ்டாப் பண்ணிடுவான். என்னதான் பையன் ஸ்டாப் பண்ணாலும் அதோட ஃபோர்ஸ் இன்னுமே அவனை போட்டு அமுக்குன்னு அமுக்குது. அவன் இப்படியே அமுக்கிட்டு இருந்தா எப்படியும் வந்து அடிச்சிருவான்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், சட்டுன்னு மேல தூக்கி விட்டுருவானா. சைட்ல செவுத்துல போய் சரக்குன்னு சொருகிக்கும். இப்ப தெரியுதா இவ ரூமுக்கு வெளியில கத்தி கடப்பாரான்னு எப்படி வந்து சொருகிட்டு நிக்குதுன்னு. எல்லாம் அந்த வேண்டர் டக்கன் வீசினதான். நல்ல வேளை லூஃபி இருந்ததுனால பிரின்சஸ் தப்பிச்சா, இல்லன்னா இன்னைக்கே மர்கையா சாலாதான். ஆமா இந்த ஆக்ஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேப்பான். அவன் அந்த சிம்பலை பார்த்துட்டு அப்படியே பேனு பேந்த முழிப்பா. அதே நேரம் இங்க நம்மால காட்டுறாங்க அவங்களுக்கு சலிச்சு போச்சு. ஏன்னா ரொம்ப நேரமா விருந்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப கூட்டு போறாங்கன்னு தெரியல. இதுல ப்ரூக் வேற ஜோக்கு பண்றேன்னு சொல்லி கடுப்பேத்திட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நேரத்துல சடனா எல்லா சோல்ஜர்ஸுமே நம்ம ஆளுகளை ரவுண்ட் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு விருந்து வைக்க போறதில்ல, மருந்து தான் வைக்க போறாங்கன்னு. ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கோ. அந்த டைமுங்கும் போது அந்த கேட்ஃபிஷ் மேர்மேன் வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவான். ஆக்சுவலா நம்ம ஆளுகளை கூப்பிட்டு வந்தது கெஸ்டா தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இப்பதான் அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சாமா. என்னன்னா நம்ம ஆளுங்க மேல 2 குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்குது. அது என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ற வரைக்கும் நம்ம ஆளுங்க கைதிங்க தான். எங்க மேல சந்தேகமா, என்னையா சந்தேகம், அப்படி என்ன பண்ணோம், நாங்க பாட்டுக்கு சும்மா சோறு திங்க தானே வந்தோம்னு சொல்லுவான். அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் கேஸ் மெர்மேடு கிட்னாப்பிங். இத கேட்ட உடனே ஷாக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு. 2வது கேஸ் இவங்களால இந்த யூகு கிங்டம்க்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு சஸ்பெக்ட். அத சொன்னது மேடம் ஷேர்லி. உடனே உசோப்பு கத்துவான், ஏன்டா லூசாடா நீங்க, அவங்க கணித்தாங்க மணி அடிச்சாங்கன்னு சொல்லி இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க, அது என்ன நடக்கவா போகுது, இல்ல நடக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். இங்க அந்த கிங்குக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே கையை கட்டி
கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த கேட் ஃபிஷ்மேன் இவங்களை நம்ம எப்படியாச்சும் புடிச்சு இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டை காப்பாத்தியே தீரணும், அதனால விடாதீங்க புடிங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்ட உடனே அம்புட்டு நம்ம ஆளுகளை பிடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே நேரம் இங்க பிரின்சஸோட ரூம் நோக்கி ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் அடிச்சு புரண்டு வருவாங்க. என்ன அவ கதறி கதறி அழுதுட்டு இருந்தாலே அது தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணிடுவா, சட்டுன்னு லூஃபியா அலேக்கா பிடிச்சி பின்னாடி வச்சு மறைச்சுக்குவா. ஏன்னா அவன் கொல்ல வரலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக்ஸ தட்டி விட்டு அவளை காப்பாத்தினால அதனால இங்க வந்த காட்ஸ் எல்லாம் நீங்க ஓகே தானே, தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தீங்களே, நாங்க அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப கவலைப்பட்டு அடிச்சு புரண்டு ஓடி வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வச்சிருக்க நம்ம லூஃபி ஏமா என்ன பண்ற என்னைய விடுன்னு கதறுவான். தப்புன்னு கடைசி வரல வச்சு வாய ஒரே அமுக்கு. மறுபடியும் எல்லாம் பதறுவாங்க. ஐயோ ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, என்னாச்சு என்னாச்சு, யாராச்சும் தெரியாத ஆளுங்க உள்ள வந்துட்டாங்களா சொல்லுங்க, பொலந்துறோன்னு சுத்தி முத்தி தேடுவானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் மோசமான கனவு வந்துருச்சு, அதனால தான் நான் கத்திட்டேன், மத்தபடி இங்க யாருமே இல்லம்பா. அவனுங்க அப்பவும் விடாம நோண்டுன்னு நோண்டுவாங்க. ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுச்சேன்னு. அது வேற ஒண்ணும் இல்ல, என் வயிறு சவுண்டு தான், எனக்கு பசிக்குது அதனால தான்பா. அவனுங்களும் திருப்பி திருப்பி கேள்வியா கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில ஏதோ ஒண்ணு வரும், கத்திய வச்சு சரக்குன்னு சொல்லுவானுங்க. கடைசியில பார்த்தா அது அவளோட பெட் அனிமல் மெகலோ. தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்பதான் அதை பாக்குறா. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் தான் சீ ஹார்ஸ்மேன் மேட்டர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஸ்டார் ஹேட் லூஃபியும் அவங்களோட பைரட்ஸும் சேர்ந்து தான் நம்ம மெகலோவை காப்பாத்தி இருக்காங்க. ஆனா அவங்க மேல எங்களுக்கு 2 சந்தேகம் இருக்குன்னு சொல்லி 2 மேட்டரையுமே சொல்லுவாரு. இந்த மாதிரி 3 மெர்மைட் கேர்ள்ஸ் மிஸ்ஸிங், எங்க போனாங்க என்னன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஹேட் பைரட்ஸால இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கே ஆபத்து வருதுன்னு சொல்லி ஃபியூச்சரை கணிக்கப்பட்டிருக்குது. சோ அதை தடுக்கிறதுக்காகவும் அவங்கள நாங்க இந்த பேலஸோட பிரிசன்ல லாக் பண்ணி வைக்க போறோம். ஆல்ரெடி அவங்க ஆள்ல ஒருத்தன் முதல்லயே இந்த பேலஸ்க்கு வந்துட்டான், அவனை நாங்க ஜெயில போட்டுட்டோம் பாரு. வேற யாரு, நம்ம ஜோரோ தான். வந்தவன் நல்லா சாப்பாட வெளின்னு வெளுத்து கட்டிட்டு நல்லா சரக்கு அண்டாண்டாவா அடிச்சுட்டு அங்கேயே மட்டை ஆயிட்டான். அவனை தூக்கி கொண்டு வந்து அப்படியே ஜெயிலையும் போட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பேர் இப்ப கஸ்டடியில இருக்காங்களாமா. அதான் நமி, ப்ரூக்கு, உசோப்பு. பட் அவங்க கூட வந்த ஸ்டார் ஹேட்டை தான் திடீர்னு காணோம். மேபி நாங்க அவனை பிடிக்க போறோம்னு தெரிஞ்சு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். பட் கண்டிப்பா அவனையே நாங்க விட மாட்டோம், பிடிச்சே தீருவோம். அவன் கண்டிப்பா இந்த பேலஸ்ல எங்கேயாவது தான் ஒரு மூல முடுக்குல ஒளிஞ்சிருப்பான். நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. இன்னும் பேலன்ஸ் அவங்க ஆளுங்க நிறைய பேர் இந்த ஐலாண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களை எப்படியும் கண்டுபிடிச்சு இந்த கண்ட்ரியை காப்பாத்துவோம்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் கடமுடன்னு சவுண்ட் அது நம்ம லூஃபி வயித்துல இருந்து கேட்டுட்டு இருக்குது. அவனுக்கு மறுபடியும் சந்தேகமாயிரும். நாங்க ஏதோ சத்தம் கேட்டோம், அது என்ன 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 நீங்க பானுங்க, ஒண்ணுமே இல்ல, அது உங்க இமேஜினேஷன், அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் இல்லன்னு சொல்லி சமாளிப்பா. இப்படி இவங்க சமாளிச்சிட்டு இருக்கும்போது மெகலோ பிரின்சஸோட கையில இருக்கிற லூஃபியை பார்த்துட்டு அப்படியே கதறிட்டு கிடப்பானா. வாய மூடு, எதுவும் சொல்லிராதேம்பா, என்ன இருந்தாலும் அவளோட பெட்டாச்சே எப்படி சொல்லும், சைலண்டா அடங்கிரும். உடனே அந்த மினிஸ்டருக்கு அப்படியே லைட்டா டவுட் ஆகுமா, நீங்க எதையாச்சும் மறைக்கிறீங்களான்னு கேட்பான். அந்த டைமுங்கும் போது கூட இருக்க கார்டு, சார் 5 நிமிஷம் ஆயிருச்சும்பானா. ஐயோ இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டோரை நல்லா நச்சுன்னு மூடிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. சோ லூஃபியை ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. அவங்கிட்ட தேங்க்ஸ்னு சொல்லுவா, அப்புறம் சாரியும் சொல்லுவா. என்னன்னா அவனை இப்படி போட்டு அமுக்கி வச்சு ரூடா நடந்துகிட்டால அதுக்கு. அண்ட் மெகலோவோட லைஃபை காப்பாத்தினதும் இவன் தானே. அது தெரிஞ்சவன அவளுக்கு செம ஹாப்பி. அவளுக்கு இப்ப என்ன டவுட்னா, பைரட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அவ கேள்விப்பட்ட வரைக்கும், அப்படித்தானே இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது நீயும் கெட்டவனான்னு சொல்லி கேப்பா. உடனே நம்ம பையா வாலா எப்படி திடீர்னு கேட்டுட்டீங்கன்னா, சரி நீங்களே டிசைட் பண்ணிக்கீங்க அம்மா. சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கஸ்டடியில எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, என்ன பண்ண போறேன்னு பதறி போய் கேப்பா. அவன் அத பத்தி எல்லாம் கவலை இல்ல, எங்க ஆளுகளை உங்க ஆளுகளால எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அத பத்தி எல்லாம் நீ பெருசா மண்டே உடச்சுக்காத. சரி இந்த ஆக்ஸ் யாரோடது, கொஞ்சம் விட்டுருந்தா மேல வந்து சொல்லி இருக்கும், யாரு பார்த்து வேலை இதுன்னு கேட்பான். அவளுக்கு அது யாரு பண்ணா, எதுக்கு பண்ணா, ஏன் பண்ணான்னு சொல்லி எல்லாமே நல்லாவே தெரியும். அவனோட பேரு வெண்டர்டக்கன். அவன் இவளை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டா. அந்த ஜென்டில்மேனுக்கு டெவில் பவர் இருக்குது, அதுக்கு பேரு மார்க். அவனால எந்த வெப்பனை வேணாலும் யூஸ் பண்ணி எப்ப வேணாலும் எங்க இருந்து வேணாலும் அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா இவளை அவன் மார்க் பண்ணி வச்சுட்டான். அதனாலதான் இவளால வெளியில போக முடியாம இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு போய் கிடக்குறான். வெளியில போனா எப்ப வேணாலும் எந்த ஆயுதம் வேணாலும் மேல வந்து அடிக்கலாமே. இப்படி அவ கதையா சொல்றதை கேட்டுட்டு நம்மளுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருமா. என்னால முடியல, என் வயிறு கதறுது, சோறு கிடைக்குமான்னு நம்ம பைய கெஞ்சிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.